ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதம் புதிய நாள் காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த 2025 வருடத்தின் 9 மாதங்களை தாண்டி 10வது ஒரு மாதத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த மாதத்தையும் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை நம்பி இருக்கின்ற, அவரை சார்ந்திருக்கின்ற உங்களை பார்த்து தான் சொல்கின்றார், மகனே மகளே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்லி நிச்சயமாய் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருந்து உங்களை நடத்தி செல்கிறதை காணப்போகிறீர்கள். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளது ஐயா. நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது ஐயா. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் காலை நேரத்தில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் வியாதி மாறி போகட்டும். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த பயத்தை மாற்றி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. இவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பீராகப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வராதபடி தேவ சமாதானம் இவர்கள் வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மறைந்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் மனசிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிற ஐயா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன்.